வணக்கம் சார். இன்னைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பா மின் கட்டண உயர்வை கண்டிச்சு ஒரு போராட்டம் நடக்குது. தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய மாநில பொதுச் செயலாளரா உங்களுடைய கருத்து என்ன சார்? ஏமா, இது ஜனங்களுடைய மொத்த பிரச்சனை, தமிழ்நாட்டு பிரச்சனை. அது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் தொழிற்சாலைகளும் மின்சாரன்றது தேவைப்படுற ஒன்று, அத்தியாவசிய ஒரு இது. அதை தொடர்ந்து அவங்க உயர்த்திக்கினே இருக்கிறாங்கன்றது நியாயமற்ற ஒன்று. அது இப்போ சாதாரண ஜனங்க கூட இப்போ மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியல. எல்லா இடங்களுக்கும் மின்சாரம் போய் சேரணுன்றதுக்காக தான் பெருந்தலைவர் காமராஜ் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு முடித்தார். ஆனால் இன்றைக்கி அது இல்லாமல் போய் அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை எழுப்பின்னு இருக்காங்க. அது கொஞ்சமும் நியாயமில்லாத ஒரு உணர்வு நான் விரும்புகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு எந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்தாலும் அது கண்டனம் செய்யற வகையில இருக்கும் பட்சத்துல நிறைய போராட்டங்கள் மேற்கொள்றாங்க மாட்சி கட்சியினர். அந்த வகையில அப்படி இருக்கும்போது அந்த போராட்ட காலத்துல மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல பெண்களுக்கு, அது தொடர்பான விஷயத்தையும் சேர்த்து வச்சு பேசுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கள்ளச்சாராயம் தொடர்பான விஷயமா இருந்தாலும் சரி, இப்ப மின் கட்டண உயர்வா இருந்தாலும் சரி, இது வேற அது வேற. அதாவது ஜனங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குதுன்றது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அது உதவி பண்ண இருக்குது. அது எல்லாம் அரசாங்க பணம் தானம்மா. அதனால அதை வாங்குறதுன்றது தவறு கிடையாது. ஆனால் அதுக்காக அதை கொடுக்குற ஒரு பக்கம் சொல்லிட்டு அந்த ஜனங்களாண்டே போய் நீங்க அதிகப்படியா காசு கேட்டு வாங்குறதுன்றது எப்படி நியாயமா இருக்க முடியும்? நீங்க கொடுக்குற துட்டுக்கு அவங்களாண்டே வசூல் பண்ணா அது எப்படி சரியா வரும்? அதனால அது நியாயம் இல்லாத ஒண்ணுன்னு தான் சொல்ல முடியும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பா இந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டி மட்டும் தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடக்குதா? வேற எந்த விஷயத்துல வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்றீங்க? நிறைய விஷயம் இருக்குதும்மா. மக்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் முதல் குரல் கொடுக்குற இயக்கமா இருந்துன்னு இருக்கும். எல்லா விஷயங்களும், இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களுக்கு எல்லாமே தமிழ் மாநில காங்கிரஸ் குரல் கொடுக்குற ஒரு இயக்கமா எப்பவும் இருக்கும். இறுதியா ஒரு கேள்வி சார். தமிழ்நாடு அரசு செய்கின்ற விஷயங்களுக்காக வேண்டி மட்டும் தான் நீங்க போராட்டத்தை மேற்கொள்வீங்களா? இது மக்களை பாதிப்படைகிற விஷயம் மத்திய அரசு செஞ்சாலும் நீங்க போராட்டத்துல ஈடுபடுவீங்களா? இல்லம்மா, மத்திய அரசு மாநில அரசுன்றது கிடையாது. அதாவது மாநில அரசு கிட்ட தான் நிறைய அதிகாரங்கள் இருக்குது, இது இருக்குது ஜனங்களுக்கு. மத்திய அரசுன்றது அதுல ஒரு சாதாரணமான விஷயம்தான். அதனால யார் செஞ்சாலும் அது தவறுன்றது வேற, மக்களுக்கு எதிரான இயக்கத்துல தவறுன்றது வேற. ஆனா அதுக்காக மத்திய அரசு மாநில அரசுன்னு பிரிச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது. மக்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது ரெண்டுமே ஒன்னாதான் நம்ம பண்ண முடியும். அதை நம்ம பண்றது தான் நியாயமும் கூட. நன்றி ஐயா.